ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கிச்சன் லைட் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு டேஸ்டியான இறால் தொக்கு தான் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு இறால் தொக்கு பண்ண 3 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். சோம்பு 1 ஸ்பூனு, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சிடுச்சு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். 3 வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன், மீடியம் சைஸ் வெங்காயம், அது போட்டுக்கலாம். நல்லா வதக்கி, நம்ம வெங்காயம் நிறைய சேர்த்தாதான் இறால் தொக்கு வந்து நல்லா இருக்கும். வெங்காயம் பாருங்க கொஞ்சம் நல்லா வதங்கி கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு அரைச்சி வச்சிருக்கேன், நம்ம அதை போட்டுடலாம். 2 ஸ்பூன் அளவு வருது. நல்லா வதக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா 2 நிமிஷம் நல்லா நம்ம வதக்கி விடணும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. 2 பச்சை மிளகாய் வந்து கீரி போட்டிருக்கேன், அதை போட்டுடலாம். நல்லா வதக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இப்போ தக்காளி போட்டுக்கலாம். 2 பெரிய தக்காளி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், நல்லா பழமா இருக்கிறதா எடுத்துக்கோங்க. இப்போ போட்டுடலாம். இப்போ நல்லா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். 5 நிமிஷம் நல்லா வதக்கினா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரும். நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க. வெங்காய தக்காளி எல்லாம் நல்லா வதங்கின பிறகுதான் நம்ம மசாலா சேர்க்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு, நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, சீரகத்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, தனியாத்தூள் 1 ஸ்பூனு. இப்போ நம்ம மசாலா எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுவோம். ஒரு 2 நிமிஷம் மசாலா எல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்ப நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இறால் எடுத்திருக்கோம், கிளீன் பண்ணி இந்த நரம்பெல்லாம் எடுத்துட்டு கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை போட்டுடலாம். இறாலை சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். இப்போ இறால்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், பார்த்துட்டு தேவையான அளவு மட்டும் போட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம்.
கலந்துட்டு இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு திக்னஸ் எவ்வளவோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தொக்கு பண்ணுறதுனால கொஞ்சமாக தான் நான் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் ஹை ஸ்பீடில் வச்சு கொதிக்க விடுவோம். இப்போ மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி போட்டு 5 நிமிஷம் சிம்மில் வைக்கலாம். 15 நிமிஷம் தான் வைக்கணும். அதுக்கு மேலே வச்சோன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் இறால். அதனால் ஒரு 5 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 5 நிமிஷம் சிம்மில் வச்சோம். நம்ம 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு இறால் தொக்கு. டேஸ்டியான இறால் தொக்கு. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சப்பாத்தியோடையும் தோசையோடையும் சாதத்தோடு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.